Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 29th January மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 30th January மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நியூஸஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி லெவல்ஸ் எல்லாம் பார்க்கணும். தென் 30th January நம்ம ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி நேற்று இன்னைக்கு 2 நாளாக வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்னாலும் இன்னும் அது டவுன் சேனலில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த 23,300ங்கிற 260-300ங்கிற ரேஞ்சை டச் பண்ணிட்டு கூட இங்கிறது அகெயின் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கலாம். ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா 22,650ங்கிறது தான் வந்து அதோட ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,650யும் விழுந்ததுன்னா தென் 21,800 தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் நேற்று இன்றைக்கி இதை பார்த்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினச்சி இது பண்ணிடாதீங்க. தென் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இந்த டவுன் சேனலை பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு கேண்டில் வந்திருந்தாலும் வந்து உங்களுக்கு 50,000 வந்து 50,050க்கு மேலே போனால் தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு இது பாசிட்டிவாக போனாலும் இப்படி போயிட்டும் இவங்க வந்து உங்களுக்கு இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை நாளைக்கே வந்து இது உள்ள அகெயின் இது ஓப்பன் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா அகெயின் இந்த ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே வந்துடும். ஸோ நிஃப்டி பேங்க் வந்து பெட்டர் தேன் நிஃப்டி, பட் ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், இதே டவுன் சேனலில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் பாசிட்டிவ்னாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நிஃப்டி ஸ்மால் கேப்பும் அதே மாதிரி தான் பாருங்கள், டவுன் சேனலில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் பாசிட்டிவ்னாலும் உங்களுக்கு இந்த வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுனாலாம் யாரும் நம்பிடாதீங்க. இதே மாதிரி தான் பிராடர் மார்க்கெட்லாம் இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக இருந்தால் ஒரே ஒரு எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் எல்லா செக்டாருமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாலில் ஒரு ரைஸ் அவ்வளோதானே தவிர இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரியான லெவல்ஸ்லாம் இன்னும் அது வரலை. அதனால் நீங்கள் இந்த பட்ஜெட் வரைக்கும் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.5க்கு மேலே போயிடுச்சு, 18.6 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்விங் ட்ரேட்ஸ் என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் லிமிடெட் பாருங்கள், இன்னைக்கு நல்லா வந்து ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் நல்லா இன்னைக்கு வந்து ஒரு 11% கிட்ட வந்து ஏரியும் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இது வந்து உங்களுக்கு 1083க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 1278 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவும் பாருங்கள், கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகிருக்கு. நாளைக்கு இது வந்து 111க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா 120 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் பாருங்கள், இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அதாவது 2467க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 2597 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியன் பேங்க்கும் பாருங்கள், வால்யூம் இன்னைக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியன் பேங்க்கு. ஸோ நாளைக்கு இது வந்து உங்களுக்கு 545க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 568 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் எல்என்டி ஃபினான்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் கேண்டலும் வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. நாளைக்கு 148க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 162 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஆர்விஎன்எல், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அகெயின் இந்த கன்சாலிடேஷன் இதுக்குள்ளே வந்துருச்சு சேனலுக்குள்ளே.
இது வந்து நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகணும். அதாவது 433க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா 485 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஜிஎம்டிசி பாருங்க, இன்னைக்கு வால்யூமும் ஸ்பைக்காக இருக்குது. நல்ல ஒரு 13% வரைக்கும் வந்து இதாக இருக்குது, பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு 330க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுனா 365 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேசகான் டாக் பாருங்க, உங்களுக்கு நாளைக்கு 2355க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா 2435 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட லெவல்ஸ் தான், என்னோட அசம்ஷன்ஸ் தான், என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது, டெலகிராமில் ஒரு சேனல் இருக்குது. ரெண்டுத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஸ்டாக் பேஸ்டாக நியூஸ் பேஸ்டாக ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.